வரலட்சுமி, ஆண்ட்ரியா, இப்போ தமன்னா, த்ரிஷாவோட நடிச்சிட்டீங்க. என்ன அப்புறம் அடுத்தது யாரு அப்படின்னா இட்ஸ் கன்வின்சிங் லைக் டு சி லைக் நீ த்ரிஷாவோட பண்ணதும் சரி இல்ல இப்ப தமன்னாவோட பண்ணதும் சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எங்கேயுமே ஆடா தெரியல, நல்லா இருக்கு பேர். இது தெரியல, எனக்கு எல்லாரோடையும் பண்ணணும்னு ஆசை தான். லைக் நோ இப்போ வரைக்கும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நிறைய இடத்துல என்னன்னா நான் சில படங்கள்லாம் வந்து நான் ஐ வாக்ட் அவுட் ஆஃப் மூவி. ரீசன் என்னன்னா நான் கோஸ்டர் அவங்களும் பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் தான். ஏன் அரண்மனை வந்து லைக் 1, 2, 3, 4 பெரிய வித்தியாசமான கதைலாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். நான் இது வரைக்கும் பார்த்த டைரக்டர்ஸ்லயே சினிமான்னு இல்லாம அங்க செட்டுக்கு வந்தா மட்டும்தான் சினிமா, வெளில வந்தா சினிமா கிடையாது. காலையிலே செட்டுக்கு வந்தாலும் என்ன சந்தோஷம், என்ன சாப்பிட்டீங்க, இதுதான் சீன், என்ன அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாரு. மதியம் கூட சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஈவினிங் ஆனால் பசங்களோட அந்த குட்டி பசங்களாம் இருப்பாங்க, அவங்களோட விளையாடிட்டு அந்த மாதிரி இருப்பார். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுவார், நானே பார்ப்பேன். குஷ்பு மேம் டெய்லி பேசுவார். அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து வீடியோ காலில் பேசுவார். ஆமாம் சார், எல்லாம் கரெக்டாக அவங்க இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட் முடியும் போது நான் வரேன் அப்படின்னு. என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாரு அவரு. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரகாஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஏன் கூட இன்னைக்கு சந்தோஷ் பிரதாப் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் அவர் கெரியர் பத்தியும் சினிமா மேல அவர் இருக்கிற ஆர்வம் பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்களை சந்திச்சதுல எனக்கும் சரி எங்க டீமுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அரண்மனை 4 அதாவது ரிசீவிங் பாசிட்டிவ் ஹோல்சம் ரிவ்யூஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஷோலயே ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பாக்குறாங்க, நிறைய பேர் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. How did that feel? ஸோ இந்த படம் பண்ணும்போது எனக்கு என்னன்னா, நான் நிறைய படம் பண்ணியிருக்கேனே, பயங்கரமா மெனக்கெட்டு நான் பண்ணியிருக்கேனே, அதுக்கெல்லாம் பெருசா பாராட்டு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கும். பட் ஆனா அரண்மனைன்ற விஷயம் வந்து எனக்கு சுந்தர் சி சார் மேல பயங்கர ரெஸ்பெக்ட். என்னன்னா அவர் பண்ணாத படங்களும் கிடையாது, ஒர்க் பண்ணாத ஆர்டிஸ்டும் கிடையாது, அண்ட் வெரி சார்ட்டட் பர்சன். லைக் ஒரு ரீசனும் எனக்கு சொன்னார், ஏன் அரண்மனை வந்து லைக் 1, 2, 3, 4 பெரிய வித்தியாசமான கதைலாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். இது ஒரு சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைசி. ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவர் சொல்லுவாரு. நம்ம கேட்டர் பண்றது ஆடியன்ஸ்க்கு, ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற விஷயம் அது. ஸோ இதை தானே நம்ம கொடுக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணா அது நம்ம வீட்டில தான் போட்டு பார்க்கணும் படத்தை அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தெளிவான ஒரு மனுஷன். லைக் அவர் பார்த்தாலே ஒரு அண்ணன் அப்பான்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் எப்பவுமே. நான் இது வரைக்கும் பார்த்த டைரக்டர்ஸ்லயே சினிமான்னு இல்லாம அங்க செட்டுக்கு வந்தா மட்டும்தான் சினிமா, வெளில வந்தா சினிமா கிடையாது. காலையிலே செட்டுக்கு வந்தாலும் என்ன சந்தோஷம், என்ன சாப்பிட்டீங்க, இதுதான் சீன், என்ன அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாரு. மதியம் கூட சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஈவினிங் ஆனால் பசங்களோட அந்த குட்டி பசங்களாம் இருப்பாங்க, அவங்களோட விளையாடிட்டு அந்த மாதிரி இருப்பாரு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுவார், நானே பார்ப்பேன். குஷ்பு மேம் டெய்லி பேசுவார். அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து வீடியோ காலில் பேசுவார். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் சினிமா வரும்போது வந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர் அவரை தான் நான் தூக்கி சாப்பிடணும்னு வந்தேன். லைக் மணிரத்னம் சார் தான் சொன்னார். அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ரைட்டர் அவர். லைக் பயங்கரமான ஆவிட் ரீடர். நான் அந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வச்சேன். நான் ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூசர் வந்து தியேட்டர் ஓனர். ஸோ அவரு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படம் எனக்கு வந்து பெருசா பிடிக்கல, ஆனால் ஆடியன்ஸ் பயங்கரமா வெல்கம் பண்ணாங்க. நான் ரிப்பீட்டடா அந்த ஷோ பார்த்துட்டே இருந்தேன். 2வது நாள் பார்த்தா 2 ஸ்க்ரீன் ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு. நான் எடுத்து என் ஸ்கிரிப்ட் பார்க்குறேன், படத்தை பார்க்குறேன், எதை நான் பண்றதுன்னு எனக்கு தோணல. அதுக்கப்புறம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கமர்ஷியல் மூவி, ஐ மீன் காமெடி, ஃபேமிலி ட்ராமா அப்படின்ற விஷயம் நான் எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அவர் கத்துக்கிட்ட விஷயம் வந்து நிறைய சொல்லுவார் செட்ல. ஸோ அது மாதிரி எனக்கு இந்த படத்துல வந்து இந்த படத்தை விட அவர் கூட இருந்த அனுபவம் எனக்கு ரொம்ப அழகான ஒரு அனுபவம். மற்ற டைரக்டரோட செட்ல இருக்கிறதுக்கும் சுந்தர் சி சார் செட்ல இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். சுந்தர் சி சார் செட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எப்பவுமே ஒரு ஃபன்னா கலகலன்னு இருக்கும். அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்ஸ் வந்து அதிகமா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பா. அவர் என்னன்னா உங்களுக்கு தெரியாது, அவரு ஒரு லீனியரா போவாது. அவருக்கு என்ன ஷார்ட் வேணும்னு தெரியும். தெரிஞ்ச பிறகு இது மட்டும் பண்ணுங்க அப்படின்வாரு. மேக்ஸிமம் நம்மளுக்கு பெருசா வேலைலாம் இருக்காது. பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு கடைசியில ஷூட் முடியும் போது கோ டைரக்டருக்கும் கொடுத்துட்டு போயிடுவார் 2-3 இது சீன் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறவர். படத்துல கூட படம் முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த லாஸ்ட் வீக் வந்து சாரி ரொம்ப உங்களை வந்து பொறுமை சோதிச்சிட்டோம், படுத்தி எடுத்துட்டோம் அப்படின்னு எனக்கு எதுவுமே தோணல. பட் ஆனா இது சொல்லிட்டே இருப்பாரு எப்பவுமே.
லைக் நிறைய அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் இதெல்லாம் அந்த Yeah, yeah. பிடிச்சி வலிக்கலாம் ஆமா. நிறைய வாட்டி பண்ணோம். அது ஆக்சுவலா பேக் டு பேக் Okay. நிறைய பண்ணோம். அதுக்கப்புறம் லைக் அந்த சீக்வன்சஸ் எல்லாம் வந்து நிறைய வீடு சுத்துறது ஆமா அந்த பண்றது. துரத்துற Yeah, மாதிரியான yeah. sequence. அதுக்கப்புறம் மறுபடியும் ஷூட் ஒரு ரீஷூட்னு சொல்லி மறுபடியும் டிக்கெட் கேன்சல் பண்ணி என்ன திருப்பி வர வச்சு. ஸோ மேபி அதான் ரீசன் அவர் சாரி சொல்றதுக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் அதை ஞாபகம் வச்சுட்டு எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு அவர். ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி தட் இஸ் ஸ்டார் ஸ்டடட் கேஸ்ட் லைக் தமன்னா மேமா இருக்கட்டும், ராஷிகண்ணா மேம், குஷ்பு மேம், ஒரு ஸ்டார் ஸ்டடட் கேஸ்ட். கடைசியில் அந்த பாடெல்லாம் லைக் பிளாஸ்டா தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்டடட் க்ரூல ஒர்க் பண்றது எப்படி இருந்தது? ஆக்சுவலி See, it's very nice to work with artists who respect you as a co-star. ஸோ நிறைய இடத்துல என்னன்னா நான் சில படங்கள்லாம் வந்து ஐ வாக்ட் அவுட் ஆஃப் மூவி. ரீசன் என்னன்னா நான் கோஸ்டார் அவங்களும் பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் தான். சுந்தர் சி சாரும் கேட்கும்போது இதே தான் கேட்டார் அவர். நீங்க இப்போ என்னப்பா பேக் டு பேக் நீங்க வந்து வரலட்சுமி, ஆண்ட்ரியா, இப்போ தமன்னா, த்ரிஷாவோட நடிச்சிட்டீங்க, என்ன அப்புறம் அடுத்தது யாரு அப்படின்னா, ஆமா சார் எல்லாம் கரெக்டா அவங்க இண்டஸ்ட்ரியில மார்க்கெட் முடியும் போது நான் வரேன் அப்படின்னு. என்னப்பா எப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாரு அவரு. ஸோ that's apart, like, no, that's a joke thing. ஆனா என்னன்னா, see, I'm happy that, like, no, எங்கேயோ ஒரு விதத்துல ரெகக்னிஷன் கிடைச்சி நம்மளுக்கு வந்து though they are like big, அவங்க நினைச்சா இப்போ எல்லாம் பெரிய ஸ்டார்ஸோட நடிக்கலாம், பட் they accept and take me, like, no, இதே மாதிரி. ஆனா கசப்பான அனுபவங்களும் இருக்கு. லைக் சில எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ் வந்து அவங்க படம் ஆரம்பிச்சு பூஜைலாம் முடிஞ்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது இவர் தான் வந்து லீடுன்னு எனக்கு சொல்லி அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் என்கிட்ட பர்சனலாக சொன்னாங்க. பட் இட்ஸ் ஓகே, லைக் நோ, மேபி அவங்க மார்க்கெட்டுன்னு நினைக்கலாம், பிஸ்னஸ் நினைக்கலாம், படத்தோட பிஸ்னஸாக நினைக்கலாம். பட் ஐ திங்க் லைக் நோ somewhere to work with such stars like ஆர்யாவா இருக்கட்டும், வரலட்சுமியா இருக்கட்டும், த்ரிஷாவா இருக்கட்டும், இவங்க தமன்னாவா இருக்கட்டும், அண்ட் லைக் வரலட்சுமி, எல்லாருமே நான் சொல்றது என்னன்னா லைக் ஆண்ட்ரியா, they don't treat as if they are all established. அவங்களுக்கு என்னன்னா நம்மளும் ஒரு லைக் ஆக்டர், அவங்களும் ஒரு ஆக்டர், அவங்களோட பாட்டு அவங்க பண்ண வந்திருக்கோம், நம்ம பாட்டை பண்ண வந்திருக்கோம், எங்கேயுமே அந்த ஒரு பிரிவினை காட்டவே மாட்டாங்க. ஸோ தட்ஸ் சம்திங் லைக் நோ வாட் எவ்ரி ஆக்டர், ஈவன் அப்கமிங் ஆக்டர் ஷுட் லேர்ன். சில நேரத்தில் வந்து நம்ம 2 படம் ரெகக்னிஷன் கிடைச்சா நிறைய பேர் வந்து படத்தை விட்டுருங்க, நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல இருக்கிறவங்களே நான் சொல்றேன், லைக் நோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெளியில அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வேற மாதிரி இருக்கும், நீங்க பர்சனலா இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய அவங்களுக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் லைக் நோ somewhere you should know that we are all like humans, like no just living beings here. ஸோ ஆக்டிங்கிறது வேற ஒரு ப்ரொஃபஷனாக மட்டும் ட்ரீட் பண்ணா ஆக்சுவலி இட் வில் டேக் யூ இன்னும் தூரம். உங்க சினிமாவோ இல்லை உங்களோட ஃபேமோ இதை தவிர்த்து உங்களோட கேரக்டர் பேசப்படும் ரொம்ப வருஷம். கண்டிப்பா இதை வந்து நிறைய பேர் சொல்லியும் கேட்க முடியும். இப்ப எஸ்டாப்ளிஷ்டா அந்த ஒரு பிளேஸ்ல இருக்கிற எல்லாருமே தே ஆர் சோ ஹம்பிள் அண்ட் அந்த இடத்துல ஒர்க் பண்றவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயமும் சினிமா ஒரு சைட்ல பார்க்கப்படுது இல்ல. ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா the work they do, அதாவது இது கூட இருக்கிற ஆக்டர்ஸ் அவங்க நடந்துக்கிற விதம், இதுவுமே ஒருத்தரோட ஆக்டரோட கேரக்டரையும் தாண்டி அவங்களோட மார்க்கெட்டையும் டிசைட் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணும். see character speaks always. என்னதான் படம் அவங்கள வச்சு பிசினஸ் பண்ணாலுமே மேபி ஒரு 4-5 படம் போகுமா, 10 படம் போகுமா, அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி people will become tired, like எவ்வளவு வருஷம் பண்ணுவாங்க அப்படின்னு. and even they themselves like might change, போக அவங்களும் மாறலாம். so I think like இங்க somewhere business talks still, like இங்க sadly it happens. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கோஸ்டார்ஸ் வந்து அவங்களோட க்ளோஸ் அப் ஃபேஸ் மட்டும் இருந்தாதான் நடிப்பாங்க, மிச்சது எல்லாமே டூப் தான் இருக்கு இன்னைக்குமே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரிய மாட்டேன் சில விஷயம்லாம். மேபி டைரக்ஷன் சைட்லயும் தப்பு இருக்கலாம், தேவையில்லாத ஷார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வர வச்சுட்டு அப்பயே எடுக்காம மறுபடியும் அவங்களை கூப்பிட்டு இருக்கிறதும் இட்ஸ் லைக் மிஸ்டேக் ஆன் எதர் சைட்ஸ், சொல்ல முடியாது. பட் ஆனா ஆஸ் அன் ஆக்டர் இஃப் யூ ஆஸ்க் மீ ஃபியூச்சர்ல நான் அப்படி பண்ணுவேன், நான் எவ்வளவு பிஸியானாலும் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இருக்கு இன்னுமே, லைக் பிசினஸ் இருக்குன்னு சொல்லி சில ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேரக்டருக்காக பண்றாங்க இல்லைன்னு கிடையாது. எப்படின்னா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் மூவின்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல படம்னு வச்சுங்களேன், என்னோட படங்களே வச்சுங்களேன், கதிர்னு ஒரு படம் இருக்கு, நிறைய படங்கள் நான் லிஸ்ட் சொல்லலாம், அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. ஸோ இந்த படம்லாம் வந்து கமர்ஷியலா வந்து தியேட்டர்ல ஹிட் ஆகாது. நான் அந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஓடிடியில் வந்த பிறகு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் யாரும் தியேட்டருக்கு போக மாட்டாங்க, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரீசெண்டா பைரின்னு ஒரு படம் வந்தது, ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம் வந்தது, லைக் எல்லாமே மற்ற லாங்குவேஜஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்களே தவிர இந்த தமிழ்ல வந்து நல்ல படங்களை யாருமே பேசுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்னன்னா, see somewhere still even audience look for those commercial values. கேரக்டர் பத்தி 4 பேர் தான் பேசுவாங்க, ஆனா 100 பேர் வந்து போய் படத்தை தான் பார்ப்பாங்க. ஸோ அது இன்னும் எங்கேயோ ஒரு இம்பேலன்ஸா இருக்கு. பட் என்னைக்குமே நல்ல விஷயம் ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கேன். அண்ட் அட்லீஸ்ட் சுந்தர் சி சார் கேட்கட்ட மாதிரியே நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்.
அதாவது சொன்னார்ல தமன்னா மேமா இருக்கட்டும், திரிஷா மேம் எல்லாரும் கூடயும் நடிச்சாச்சுங்கும் போது விச் ஹீரோயின் யூ ஃபீல் லைக் நான் இன்னும் ஆன் ஸ்கிரீன்ல அவங்களோட பெட்டரா இருப்பேன், இல்ல இவங்களோட வந்து அந்த சீன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும், ரொமான்ஸ் சீன்ஸ் தான் கேட்குறேன். தெரியல. எனக்கு எல்லாரோடையும் பண்ணணும்னு ஆசை தான். லைக் நோ இப்போ வரைக்கும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா லைக் நோ இட்ஸ் கன்வின்சிங் லைக் டு சி லைக் நீ த்ரிஷாவோட பண்ணதும் சரி இல்ல இப்ப தமன்னாவோட பண்ணதும் சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எங்கேயுமே ஆடா தெரியல, நல்லா இருக்கு பேர் இது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ வருவோட பண்ணும்போதெல்லாம் வந்து லிட்டரலி எல்லாருமே ஸ்டார்ட் திங்கிங் டேட்டிங். ஏன்னா 2-3 படம் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணோம். ஸோ அந்த மாதிரிலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃப்ரீடம் கொடுத்தாங்க. Trisha is also very sweet, very kind. Tamanna is also kind. Like, no, Andrea is also very friendly. So, on the Mari, I think Arya, like, na Star Cast la sollana, ellarum solli avana. They're lovely people. Like, I think maybe யார் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ மேபி இன் ஃபியூச்சர் நான் சொல்றேன் யாரோட பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா. அண்ட் வாட் இஸ் யுவர் வியூ ஆன் பெய்ட் ரிவ்யூஸ்? இப்போ ஒரு படத்தை வந்துட்டு இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய மீம் பேஜஸ் வந்து அதுக்கான விஷயமா மாறிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்மே பெய்ட் ரிவ்யூஸ் திங்ஸுமே அவங்களாம் நிறைய பேர் நான் ஓப்பனா சொல்றேன், அவங்க படம் யாருன்னு தெரியாது, என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாது, படத்தோட டெக்னிக்கல் டீடைல்ஸ் தெரியாது, என்ன கதைன்னு தெரியாது, ஆனா படத்தை பத்தி அப்படி பேசி மார்க்கெட் பண்ணுவாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். லைக் சீரியஸாவே நான் சொல்றேன், என்னோட படங்களுக்கு அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, சோ அதெல்லாம் எனக்கு லைக் யூ நோ சம்வேர் லைக் ஐ அம் அகைன்ஸ்ட் மை பிரின்சிபல் இன் சினிமான்ற மாதிரி ஆயிடுது. ஆனா தட் மேக்ஸ் தி ஆடியன்ஸ் சேட்ல. இப்போ ஒரு பார்ட் வந்து ஒரு தடவை ஏமாறுவாங்க, 2 தடவை ஏமாறுவாங்க, 3வது தடவை அது நல்ல படமாவே இருந்தாலுமே ஆடியன்ஸ் ஃபீல்ஸ் லைக் இது உண்மையாலுமே நல்ல அந்த புலி வருது அந்த கதை. எனக்கே நடந்திருக்கு, நான் நிறைய படங்கள் பார்க்க மாட்டேன். ஓகே, சில பேர் 10 பேர் சொல்றான்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சரி ஓகே நல்லா தான் இருக்கு போல இருக்கு, சரி எங்க ரிவ்யூ படிப்போம், ஒரு 2-3 ஸ்டார் தான் கம்மியா இருக்கும் சில இதுல, அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா சம்மந்தமே இருக்காது எதுவுமே. ஸோ அந்த மாதிரி நானே ஏமாந்துருக்கேன். ஓகே, அண்ட் இது நீங்க சொல்லும்போது ஐ ஃபெல்ட் லைக் சம்வேர் தி சோஷியல் மீடியா இம்பாக்ட்ஸ் மேக் அ பிக் ரோல்ங்கிற மாதிரி தெரியுது. டு யூ ஃபீல் லைக் தட் இப்போ இந்த சோஷியல் மீடியால ஒரு ஃபேம் வந்தது அப்படின்னா தட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் இன் சினிமான்னு நினைக்கிறீங்களா? இவங்க போட்டா படம் ஓடிடும், இவங்க என்ன கொடுத்தாலும் ஓடிடும்ங்கிற ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. இல்ல இங்க இன்டைரக்ட்லி ஃபியூ டீம்ஸ் அதை லைக் யூனோ ஒரு டீம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணும், ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ இல்ல இன்னொரு பெரிய ஆக்டரோ ஒரு ஆக்டருக்கு சப்போர்ட் இருக்கு, அந்த மாதிரி 2-3 குரூப் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கப் இருந்தால் தான் இங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு வர முடியுது. பட் அது நான் சில நேரத்துல நான் ரஞ்சித் அண்ணாட்ட ஓப்பனாகவே கேட்டிருக்கேன், லைக் இது மாதிரி எப்படி நீ கலைக்கு வந்து ஒரு அந்த கேரக்டர் இதுல கொடுத்துருப்பாரு இல்லையா மெட்ராஸ்ல அன்பு கேரக்டர், எனக்கு சார்பேட்டால அது மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தா போதும் அப்படின்னு. ஸோ அவர் வந்து நம்ம சிரிச்சுட்டு பண்ணலாம்டா அப்படின்னாரு. ஸோ இது மாதிரி நான் ஓப்பனா நிறைய இடத்துல வந்து எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கிற இடத்துல நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ சில படங்கள்லாம் பண்ணும்போது வந்து நம்ம சஜஷன் கொடுத்தா நல்லதுன்னா ஏத்துப்பாங்க, சில பேருக்கு வந்து ஈகோவை பார்ப்பாங்க, அது இது என்னோட கதை, இது எப்படி நீ மாத்தலாம் அப்படின்ற விஷயம் எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாம வரும். ஸோ அதுக்குண்டான ஸ்பேஸ் வந்து நானும் கிரியேட் பண்ணலாம்னு யோசிச்சேன், பட் அது எங்கேயும் நடக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு ஒரு டைரக்டர் ஃப்ரெண்டோ நம்மளுக்கு ஒரு பெரிய ஆக்டர் ஃப்ரெண்டோ அது மாதிரி நடக்கணும்னா அந்த ஸ்பேஸ் என்னால பண்ண முடியல, ஏன்னா என்னோட வேலைகளுக்கே வந்து எனக்கு கரெக்டா இருக்கு டைம். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ஒரு 10 இயர்ஸ் மேபி இன்னும் 20 இயர்ஸா அந்த 20 இயர்ஸ் வரும்போது இந்த ரோல்ஸ் நீங்க இப்ப சொன்ன ரோல்ஸ் எல்லாமே நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். இந்த இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், இந்த சேனலுக்கும் நன்றி. விஷிங் யூ ஆல் கிரேட் சக்சஸ். தேங்க்யூ.